பெரிய புனிதமான நாள். ஆடி அமாவாசை. சகல நீர்நிலைகளிலையும் தவசம் கொடுப்பாங்க. முன்னோர்கள் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். இதில் 3 அமாவாசைகள் முக்கியமானது. அதில் முக்கியமானது ஆடி, தை, புரட்டாசி. இந்த 3க்கும் மிக சக்தி வாய்ந்தது ஆடி அமாவாசை. இதில் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் இன்னைக்கு கொடுத்தால் கிடைக்கும். ஆகையால் இறந்தவங்களை நினைச்சு இறந்தவங்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த அமாவாசை தர்ப்பணம் நீர்நிலைகளில் நடக்குது. குறிப்பாக காசி ராமேஸ்வரத்தில் செய்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீர்நிலைகளில் செய்கிறது மிக மிக நல்லது. நமக்கு இன்னைக்கு செய்கிறதுனால ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்தி, முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய இன்னைக்கு இருக்கும். முன்னோர்களுடைய வாழ்த்தினால தான் நம்ம நல்லா முன்னேற முடியும். அதனால் இன்றைக்கி திவசம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வருட வருடம் பித்திருக்கள், குழந்தைய, பிள்ளை குட்டிய, நம்ம சங்கதியை பூரா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இந்த வருஷம் வருஷம் நம்ம பித்திருக்களுக்கு கொடுக்கறது பெரிய புண்ணியம், பெரிய இன்னைக்கு இருக்க உலகத்தில் ஒரு சிலர்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த காலத்துலேருந்து பண்ணது நம்ம அதை தொட்டு இது பண்ணுறது தான் பழக்க வழக்கம். இந்த நாகரிக காலத்தில் இது பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு இது நம்மளுக்கு தாய் தாப்பைங்க நல்ல சுகத்தை கொடுக்கணும், இது பண்ணணும். நம்ம முன்னோர்கள் நல்லபடியாக சுகத்தை கொடுக்கணும், கால்கை சுகத்தை கொடுக்கணும். நம்ம பிள்ளை குட்டியை நல்லா இருக்கணும், எந்த இடையூறும் வரக்கூடாது, இது பண்ணணும் வேண்டிக்கிறோம். நம்ம இது பண்ணி இன்னைக்கு திதி கொடுக்கறவங்களுக்கு அவங்களுக்கு வருஷத்துல ஒரு நாள் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இதை கொடுத்தவங்களாம் அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க, நல்ல நிலைமைக்கு கொண்டு போவாங்க. என்ன வேலைகள் இருந்தாலும் இதை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முன்னோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமா, பாக்குறீங்க இந்த காலத்துல இது இப்போ கொஞ்சம் நல்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நல்லா எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யறாங்க. அதனால நல்லா இருக்கு, நல்லா குடும்பம் நல்லா வரும்.